கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். புதன்கிழமை, குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் வருஷம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 3:13 முதல் திருவாதிரை. இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி மாலை 5:55 வரை. அதன் பின் நவமி. இன்றைய நாள் மாலைய பட்சத்தின் 8ஆம் நாள். இன்றைய திதியான அஷ்டமியில் தந்தை இல்லாதவர்கள் முன்னோர் வழிபாடு செய்வதால் நல்ல அறிவு, நாலெட்ஜ், ஞானம் ஏற்படும். மாலைய பட்சத்தில் வரும் திதிகளில் முன்னோர் வழிபாடு செய்வதால் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய யோகம் சித்த யோகம். நாள் முழுவதும் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன், 6ஆம் இடத்தில் புதன் சூரியன் கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு உள்ளது. இது ஒரு மிக சிறப்பான கிரக அமைப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல பேரு, மதிப்பு, புகழ் உண்டாகும். உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே மேஷராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் குரு, 2ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய், 5ஆம் இடத்தில் புதன் சூரியன் கேது, 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என சிறப்பான கிரக அமைப்பு உள்ளது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமை விலகி தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். எதிர்பாராத திடீர் பண வரவு ஏற்படும். ஆதலால் ரிஷபராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாகும். மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் சந்தோஷமான நாள். ராசியில் செவ்வாய் சந்திரன், 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு என சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் தொழிலில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும். போட்டி பொறாமை விலகி நல்ல டெவலப்மெண்ட் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஒரு சில மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. எனவே மிதுனராசிக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என நல்ல கிரக அமைப்பு உள்ளது. கடகராசிக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடகராசிக்கு உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள். எனவே கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு மிக சிறப்பான நல்ல நாள் இந்த நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியம் எதுவானாலும் வெற்றி சுலபமாக உண்டாகும். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல நன்மை ஏற்படும். திருமணமாகாத சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண தடை விலகி வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். சுயதொழில் புரிவோர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். வீடு நிலம் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். எனவே சிம்மராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிய நாள்.
ராசியில் சூரியன், புதன், கேது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன் என சிறப்பான கிரக அமைப்பு உள்ளது. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி பயிலும் கன்னிராசிக்காரர்களுக்கும் படிப்பில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி உண்டாகும். வேலை பார்க்கும் இடத்தில் பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே கன்னி ராசிக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த மகிழ்ச்சியான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் சந்திரன், செவ்வாய், 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திடீர் பணவரவு ஏற்படும். சுயதொழில் புரிவோரின் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எனவே துலாம் ராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பேச்சில் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், 10ஆம் இடத்தில் புதன், சூரியன், கேது, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள நல்ல நாள். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தோர் மூலம் நல்ல நன்மைகள் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையில் எதிர்பார்க்காத பதவி உயர்வு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களின் குடும்பத்தில் கருத்து ஒற்றுமை ஏற்படும். வீடு, நிலம் வாங்கக்கூடிய அருமையான சூழல் உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே தனுசு ராசிக்கு மிக அதிக சந்தோஷமான நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு சிறப்பான நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற மிகச்சிறந்த கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பண வரவு சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல நன்மைகள் ஏற்படும். திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமை விலகி நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் மகராசிக்காரர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். எனவே இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக மகர ராசிக்கு அமைந்துள்ளது. கும்பராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் என மிக அருமையான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரும். திருமணமாகி குழந்தை இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 8ஆம் இடத்தில் சுக்கிரன் என கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மீனராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். உடன் பிறந்தோர் மூலம் ஆதாயம் ஏற்படும். தொழிலில் உள்ள போட்டி பொறாமை விலகி தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். வேலை பார்க்கும் மீனராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும். திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். எனவே மீனராசிக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவ் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.